Hi viewers, வணக்கம் and welcome to Meenuville's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தட்டை எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். நம்ம என்னதான் டோரிட்டோஸ் லேஸ்னு சாப்பிட்டா கூட நம்மளோட ட்ரெடிஷனல் ஸ்நாக்கோட ஒரு கப் காஃபி அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரவே வராதுங்க. நான் கூடவே டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்டை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற போட்டுக்கோங்க. ஒரு அரை கப் உளுத்தம்பருப்பை செவக்க வறுத்து அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி மாவு 2 கப்பு போட்டு லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப் வறுத்த அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த உளுத்த மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஊறின கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைக்கு ஏற்ற காரம், உப்பு, பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். எல்லாத்தையுமா நல்லா சேர்த்து தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கடைசியில் ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கலந்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக்கி துணியிலையோ ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை அலுமினியம் ஃபாயில்லையோ இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டை தட்டும்போது கையில் ஒட்டாமல் இருக்க தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுவையான மொறுமொறு தட்டைகள் ரெடி. ஸோ இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, தட்டை பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக இருக்கணும், ஆனால் மீடியம் ஹையில் வச்சு பொரிக்கணும். அப்போதான் சென்டர்லாம் நல்லா வேகும். டிப் நம்பர் 2, நான் கடைசியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைய சொன்னேன். அது எதுக்குன்னாக்கா நீங்கள் எந்த எண்ணெயில் இந்த தட்டையை பொரிச்சாலும் தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச வாசனை வரும். டிப் நம்பர் 3, தட்டை பண்ணி எடுக்கும் போது அதுல நிறைய கிராக்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் பஃபியா அங்கங்க இருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா தட்டை நல்லா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.